குமார் நம்மோடு இணைந்திருக்கார். குமார் சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு நீங்க இணைவதற்கு கூட உங்களை வரவேற்று விட்டேன். குமார் சார், இன்னைக்கு நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவருடைய அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பொங்கல் அப்படின்றது தமிழக மக்களுக்கு ஒரு கசப்பான பொங்கலாகவே இருக்கிறது. போதிய அளவு இந்த நிவாரணங்கள் சென்று சேரவில்லை பேரிடர் காலங்களில். அதிலிருந்தே இன்னும் மீளாத மக்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதில் கூட பல முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னும் பல மக்களுக்கு அது கொண்டு போய் கூட சேர்க்க முடியவில்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அரங்கத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னம்மா திரு சசிகலா அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிற அவங்க இன்னைக்கு எந்த மற்ற செய்திகளில் மற்ற தலைவர்கள்லாம் கொடுத்ததாக நான் பார்க்கல. பட் இவங்க கரெக்டாக அந்த அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை அவங்க பிரதிபலித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் பொங்கல் ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்தது போல ஒரு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. திரு பாக்கி அவர்கள் பல விஷயங்களை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அவர் சொன்னதுல இருந்து அவர் சொன்னது முழுக்க சரி. அவர் மேலோட்டமா சொன்னார். நான் அதுல விவசாய பிரச்சனையை பத்தி அவர் சொன்னார். அந்த காலத்துல இப்ப நான்லாம் ஒரு விவசாய குடும்பம் தான். எங்க ஃபாதர், எங்களுக்கு லேண்ட் இருந்தது, விவசாயம் நடந்தது. அப்பெல்லாம் எப்படின்னா மூணு வியாபாரி தான் இருப்பாங்க. நெல்லுக்கு ஒருத்தர் இருப்பாரு, வாழைக்காய்க்கு ஒருத்தர் இருப்பாரு, தேங்காய்க்கு ஒருத்தர் இருப்பாரு. இந்த மூணு வியாபாரி தவிர இவங்க வேற யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, விலையை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு லாயல்ட்டி. வாழ்நாள் பூரா அந்த ஆள் தான் அவர் சொல்ற விலையை தான் கொடுப்பாங்க, இடையில வாங்கிடுவாங்க, கொடுத்துடுவாங்க. இப்படி ரகசியமா நடந்தது. ஆனா அதை எழுதி கணக்கு வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஏறும் கலப்பையும் தான் மிச்சம்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது 100 நாள் 150 நாள் 10 மாசம் கஷ்டப்பட்டு விளைய வச்ச பொருளுக்கு அந்த மகசூல் கிடைச்சிருக்காது. அதுக்கு தான் இப்போ இடையில மத்திய அரசு நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. அதுல என்ன கொண்டு வந்தாங்கன்னாக்கா ஒரு ஆப் கொடுத்துருவாங்க விவசாயிகளுக்கு. என்கிட்ட 100 மூட்டை நெல் இருக்குனாக்கா, என்கிட்ட 100 மூட்டை நெல் இருக்குன்னா இது உலகம் பூரா எங்க வேணாலும் யாருக்கு தேவை இருக்கோ எவ்வளவு விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கிறவங்க நேரடியா அந்த விவசாயி அப்ரோச் பண்ணி அந்த டிமாண்ட் சப்ளை அதை ஒழுங்கா மானிட்டர் பண்ணி அதுக்குரிய ஸ்கீம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா சில ட்ரேடர்ஸ்கள் அவங்க சௌகரியத்துக்காக, அதாவது கிராமத்துல இப்ப நானோ நீங்களோ கிராமத்துல ஒரு மூட்டை நெல்ல ஒரு குவிண்டால 2300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுல எப்படி ஒரு 60% அரிசி இருக்கும். அதை இங்க வாங்கினா அது டபுள் விலை கொடுத்து அங்க வாங்கணும். இங்க வாங்குறத விட அங்க விவசாயி கழிச்சு 100 நாள் 120 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிக்கு 10% 5% கிடைச்சா ரொம்ப அதிகம். ஆனா ட்ரேடருக்கு இடையில 6-7 ட்ரேடர் தாண்டி கன்சியூமர் ஆகி நம்ம வாங்குவோம். இந்த இடைத்தரகு வேலையை குறைக்கலாங்கிறது தான் மத்திய அரசு மெயினா அதை கொண்டு வந்தாங்க. அது தவிர காப்பீடு அது இது நிறைய சலுகைகள் விவசாயிகள் கொண்டு வந்தாங்க. அதை எல்லாம் திட்டம் போட்டு ஒழிச்சு கட்டிட்டாங்க. அப்புறம் மத்திய அரசு வாபஸ் வாங்கிட்டு அதை விட்டுரும் தனியா. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, விவசாயிகள் வாழ்வுல விவசாயிகள் பொங்கல் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்முடைய பழைய மிகப்பெரிய தொல்காப்பிய காலத்துல இருந்து இந்த பொங்கல் விழாவுக்கு, அது பர்டிகுலரா நம்ம தமிழர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான பண்டிகை. இந்த நாளில இந்த அரசு, திமுக அரசு 5000 ரூபாய் தார, அடுத்து எதிர்கட்சியா இருந்த ஒரு வாக்குறுதி வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இப்ப அவங்க பின்னடிக்கிறத பார்த்தா இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு எரிச்சலையும் ஒரு எதிர்ப்பு உணர்வையும் தான் ஏற்படுத்துங்கிறது என்னுடைய பார்வை. ரெண்டாவது, நிதியை பத்தி சொல்றாங்க. நிதியை பொறுத்தவரையில திரு எடப்பாடி பழனிசாமி ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது இவர்கிட்ட அப்ப 4.5 லட்சம் கோடியா இருந்தது கடன். இன்னைக்கு 8.5 லட்சம் கோடி. இப்ப அடுத்தால ஒண்ணு வாங்குவாங்க, 10 லட்சத்தை தாண்டிடணும் இங்க. ஆனா ஆண்டுதோறும் வருமானம் 3.5 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வந்திருக்கிறது. இந்த டைரக்டா டாக்ஸே 76% வந்திருக்கிறது. நான் முந்தா நாள் ஒரு ஊடகத்துல பேசும்பொழுது நான் புள்ளி வர்த்தகோடு நான் பேசுறேன், இப்ப எடுத்து வரல, கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கிறது. இதை வச்சு இது ஏன் இதுல பெருசா எந்த ஸ்கீமும் இல்ல. அதாவது டேம் இல்ல, டேம் கட்டியிருக்கேன், ரோடு போட்டேன், அல்லது குளம் வெட்டினேன், வாய்க்கா வெட்டினேன், விவசாயிகளுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுத்தேன், இந்த வசதியை பண்ணி கொடுத்தேன், நகரங்கள் எல்லாம் நான் புறணமிச்சேன், வடிகால் வாரியம் பண்ண, எதையாவது ஒண்ணு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அப்படியும் ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க.
வருமானம் வந்திருக்கு. வருமானம் ஏன்னா டாக்ஸ் எல்லாம் 160%. பழைய டாக்ஸுக்கும் இப்போ இருக்க டாக்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு 4 வருஷம் கட்டாம இருந்தான்னா அவன் வீட்டை அந்த ப்ராப்பர்ட்டி வித்து தான் கொடுக்கணும். அந்த மாதிரி டாக்ஸ் கட்டலைன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்ட்ரெஸ்ட் அதில். அப்போ இபியும் ஜாஸ்தி, வாட்டர் டாக்ஸ் ஜாஸ்தி, பத்திரப்பதிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இப்படி எல்லாம் ஜிஎஸ்டி வேற மத்திய அரசு வழியா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல 2 லட்சத்துக்கு கடந்த மாசம் கூட 2 லட்சத்துக்கு மேல வந்திருக்கிறது. 2,40,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதுல மாநிலத்துக்கு வர வேண்டிய 8,000 கோடி எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப இவ்வளவு வந்துகிட்டு இருக்கும்போது புதுசா பெரிய ஸ்கீம் எதுவும் போடாதனால இப்ப குஜராத்ல 25-30 வருஷத்துக்கு முன்னால இந்த வாட்டர்லாம் இன்டர்லிங்க் பண்ணி வேளாண்மை எல்லாம் டெவலப் பண்ணாங்களா, மாற்றி அமைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருந்தா கூட ஓஹோ அரசாங்கத்துல பணம் தட்டுப்பாடு வந்துட்டுன்னு சொல்லலாம். பெரிய ஸ்கீம் நமக்கு தெரிய எதுவுமே இல்லை. அன்றாட நடக்குது. அவன் மழை நேரத்துல இதை மோட்டர் பம்பு வாடகைக்கு எடுத்து ஹையர் பண்ணி தான் தண்ணியை சுத்தம் பண்றாங்க. அதை தொழிலா வச்சிருக்காங்க ரெகுலரா. ஆக இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஏழை விவசாயிகளுக்கு இந்த அரசு கொடுக்காம இருக்கிறது, அதான் சின்னம்மா திரு சசிகலா அவர்கள் ரொம்ப உருக்கமா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் அதை பார்க்கிறேன். இது தொடர்ந்து இப்படி நீடிச்சது என்றால் அடுத்த வரக்கூடிய காலங்களில் இந்த அரசுக்கு மேல மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வரும் என்பதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆகையினால இதை ஏழைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னா அது அந்த அரசு கிட்ட ஒரு நேர்மை இல்லைங்கிறது தான் நாம கற்றுக்கிட்ட பாடம் என்று நான் நினைக்கிறேன். சரி குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழக அமைச்சரவையினுடைய முக்கிய அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொல்றாரு, இந்த வருஷம் தான் தேர்தல் இல்லை, அடுத்து தேர்தல் வரும், அப்போ வேணா பார்க்கலாம், பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கலாமா அப்படின்றது அவர் நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கு. பட் அது உண்மைத்தன்மை தான். ஏன்னா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் திமுக வாக்குறுதிகளையும் சரி இது போன்ற திட்டங்களையும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 2020 தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை வழங்கப்படவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா பொங்கல் பரிசு தொகுப்புல குறைந்தபட்ச பொருட்களை கூட வழங்கவில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? நிறைவான ஒட்டுமொத்த உங்களுடைய இறுதியான கருத்து என்ன சார்? அதாவது இப்போ இடைத்தேர்தல் வரப்போகிறது, இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்க பாருங்களேன், ஈரோடு கிழக்குல ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அங்க என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம அந்த திருவிழாவை நம்ம பார்க்கலாம். அதாவது பணம் இருக்கிறது இல்லைங்கிறது இல்ல இருக்குங்கிறதுக்கு அவங்க சொந்த சுயநலத்தின் அடிப்படையில தான் அதெல்லாம் சொல்றாங்க. மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது இப்ப அங்க தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு என்ன ஒரு இதுனாக்கா எல்லா மெயின் கட்சிகள் போட்டியிடலை. அதனால யாருக்கெல்லாம் கொடுக்காங்களோ கொடுக்காம போறாங்களோ தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, இப்போ மாநிலங்கள்ல நீங்க 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 ஜெயா பிளஸ்ல நீங்க ஒரு சர்வே பண்ணீங்கன்னா நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். 4 மணிக்கு மேல முன்னெல்லாம் மதுக்கடையில கூட்டம் இருக்கும். இப்பெல்லாம் கஞ்சா, இப்ப போதைப் பொருள் தான் இப்ப வியாபாரம். 4 மணிக்கு மேல எல்லாம் இப்படி தொங்க விட்டுட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்கான். எல்லாம் திருநெல்வேலியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆன்லைன்லயே இப்போ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல நிறைய நம்பர்லாம் வருது. ஆன்லைன்ல புக் பண்ணினா வீட்டுல டெலிவரி. அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒழுக்கமா எந்த மாதிரி அது இருந்த மாநிலத்துல இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குனாக்கா இதுக்கு என்ன காரணம்? இது எந்த விதமான கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. சரி. அடுத்தபடியாக ஒயின் ஷாப்ல 45,000 கோடி வருவாய். நான் எனக்கு வருத்தம்லாம் என்னன்னா, இந்த வருமான சேல்ஸ் டாக்ஸை கொண்டு வரும்போது ராஜாஜி அவர்கள் 70-71 கலைஞரை பார்த்துட்டு அவர் தான் முதல்ல இதை அறிமுகப்படுத்தினது. அப்போ என்ன சொன்னாருனாக்கா, இந்த மது வேண்டாம், மதுவால குடும்பங்கள்லாம் சீரழியுது, அதற்கு ஆல்டர்னேட்டிவ் வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கலைஞர் சொல்லும்போது, அப்போ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போடலாம், விற்பனை வரியை நம்ம கொண்டு வரலாம், அதில் நமக்கு அதுக்கு ஈடு கட்ட முடியும்னு சொல்லி ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒவ்வொரு உடல்லையும் குழாய் போட்டு ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது அப்படி போனாலும் பரவாயில்ல, மதுக்கடையும் திறந்தாச்சு, மதுக்கடையில் ஏற்பட்ட லாபம், அதுல லாபம், வரி, அது இது எல்லாம் போட்டு கடனும், நாட்டுக்கு கடன், நம்ம மேல எல்லாம் கடனை சுமத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மாசம் மாசம் கட்டுற வட்டி. ஆக இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்ததுன்னா வம்பன் சொத்து வீண கையாச்சனைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. வம்பன் சொத்து வீண கையாச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலதான் இப்ப இந்த அரசு போய் கொண்டு இருக்கிறது. இது நாட்டுக்கு நல்லதல்ல. இது மாறணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சரி, ஓகே. மக்கள் ஏன்னா ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள்.
அவர்கள் வந்து நல்ல ஆட்சி வரணுங்கிற ஒரு முடிவை நோக்கி அவங்க தேர்தல் நேரங்கள்ல சுயமா சிந்திச்சு வாக்களித்தார்கள் என்றால் பணம் காசுக்கு மயங்காமல் வாக்களித்த இப்போ ஈரோட்ல எலெக்ஷன் வருது, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நோட்டாவும் இருக்கு ஓகே குமார், ஆப்ஷன். அதாவது இதே நிலை தமிழகத்துல நிதிநிலை தொடர்ந்தால் தமிழகத்தினுடைய நிலை என்பது கேள்விக்குறியாகும் அப்படின்ற ஒரு கருத்தோட நீங்க நிறைவு செய்றீங்க. சரி, ரைட். ஓகே குமார், நான் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன்.